பாடலால் ஆராதிக்கக்கூடிய இந்த அழகனை நாம் தூங்குவோம். ஊக்கமாக அவரை நோக்கி செலுத்தி வருகிறோம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இப்பொழுது இந்த மகிமையான நாளில் இந்த மாலை வேளையிலே உம்முடைய கிருபையினாலே உம்முடைய சுத்தத்தின் ஏற்ற வண்ணமாக எங்களை நீர் அழைத்து வந்திருப்பீர் சுவாமி. ஆண்டவரே, கடந்த காலங்களே நாங்கள் இந்த காரியங்களை, இந்த நிகழ்வுகளை, இந்த கொண்டாட்டத்தை, இந்த துதியை ஆண்டவரே நடத்தின வண்ணமாக இல்லாதபடிக்கு உம்முக்கு ஏற்ற வண்ணமாக ஆண்டவரே நீர் இதை மாற்றி அமைத்திருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. உம்முடைய இல்லத்திலே உம்முடைய பிள்ளைகளாக ஒரே குடும்பமாக ஆண்டவரே ஒரே வேதத்தை பின்பற்றுகிற மக்களாக, ஒரே தேவனை வழிபடுகின்ற மக்களாக ஆண்டவரே இந்த ஆராதனை நாங்கள் கொண்டாட்டத்தோடு ஆண்டவரே காணப்பட வேண்டும் என்று சொல்லி என் தேவன் தாமே நீரை வைத்த இந்த திட்டத்திற்கு ஏற்ற வண்ணமாக இந்த நாளில் எங்களை கூட்டி சேர்த்திருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய துணையோடு உம்மை ஆராதிக்கும்படியாக, உம்முடைய பிரசத்தை நாங்கள் உணரும்படியாக என் தேவன் தாமே நீர் கிருபை பாராட்டிருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் கொண்டு ஆண்டவரே வந்திருக்கிற உம்முடைய மக்களை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக உம்முடைய பிறப்பின் மகிழ்ச்சியை பாடலாக துதியாக கேட்டு மகிழ்ந்த ஆண்டவரே, தொடர்ந்து இந்த மகிழ்ச்சியானது இந்த காலங்கள் துவங்கி நிறைவு வரையிலுமாய் உடைய வாழ்விலே காணப்படும்படியாக எங்களை நீர் ஆசீர்வதிக்கப் போகிறீர் என்பதை நாங்கள் விசுவாசித்து எங்களை யாவரையுமாய் தாழ்த்தி உடைய கிருபைக்குள்ளாக அர்ப்பணிக்கிறேன் சுவாமி. எங்களையுமாய் இந்த நிகழ்வையுமாய் இந்த நேரத்தையுமாய் நீர் பொறுப்படுத்தி நடக்கும் இறைவன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக விண்ணப்பிக்கிறேன் என் அன்பின் ஆண்டவரே. எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? ஏன்னா இப்போ நாங்கள் வீட்டுக்கு வரும்பொழுது அப்படிதான் கேட்போம் இல்லைங்களா, எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் என்ன செய்வீங்க? அப்போதான் போயிட்டு ஐயோ வடைக்கு இப்போதான் பேசி வச்சுக்கிறோமா, அதுக்குள்ளேயே வந்துட்டீங்களே, இன்னும் 2 வீடு தள்ளி போயிட்டு வரீங்களா அப்படின்னு எல்லாம் சொல்லுவீங்க. அப்போ பரபரப்பாக செஞ்சுட்டு இருப்பீங்க. அதே போல தான் நாங்களும் என்ன பண்ணோம், இன்னைக்கு ஐயோ நீங்கள் வந்துட்டீங்க, நாங்கள் வரும்போது நீங்கள் உள்ளே வந்து உட்காந்துட்டீங்க, நாங்கள் என்ன பண்ணுறோம், ஐயோ இன்னும் நாங்கள் என் பிள்ளைங்க ரெடியாகல, இன்னும் என் கூட இருக்கிறவங்க எங்கள் நண்பருங்க வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பரபரப்போ 4 மணி சொல்லிட்டு 4:25 ஆகிடுச்சு. அங்கே நடக்கிறது இங்கே நடந்துடுச்சு. அது எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் குடும்பத்தோடு வந்திருக்கிறீங்களா? ஒரு சிலர் வழிபாட்டுக்கு வர முடியல, ஆனால் இன்னைக்கு வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கின்றார். அதே பழையபடி இல்லாமல் ஒரு புது விதமாக நீங்கள் மாற்றுங்க, உங்களுடைய விசுவாசத்தை மாற்றுங்க, உங்களுடைய வழிபாட்டை மாற்றுங்க, உங்கள் கொண்டாட்டத்தை மாற்றுங்கன்னு சொல்லி ஆண்டவர் மாற்றி அமைச்சிருக்காரு இல்லைங்களா? நல்லா இருக்குங்களா? சந்தோஷமா இருக்குதா? இன்னும் உங்களை சந்தோஷத்திலே மகிழ்ச்சியிலே திளைக்கும்படியாக இதனாலே நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய திருச்சபையின் மக்கள் ஆண்டுடைய பாடலை துதியோடு மன்னோரை மீட்க வந்த எங்கள் மன்னவரே, விண்ணக வாழ்வை தர விண்ணை துறந்து சுவாமி, நீர் விண்ணிலே இருந்து நாங்கள் மண்ணில் இருந்தோம், ஆனால் எங்களுக்கு அந்த விண்ணக வாழ்வை தரும்படியாக இந்த மண்ணுலகத்துக்கு வந்திருக்கிறீரே சுவாமி. எத்தனை பெரிய ஒரு பாக்கியம், எத்தனை உங்களுடைய இரக்கம் அன்பு பெரியது சுவாமி. ஆகவே அந்த பாடலை இந்த பேரிலே நம்முடைய மக்கள் பாடும்படியாக, நீங்கள் கேட்கும்படியாக, மகிழும்படியாக தொடர்ந்து ஒரு சில பாடல்களை பாடற் குழுவினரும் மற்றவர்களும் சேர்ந்து பாடுவாங்க. அதற்கு பிறகு சிறு பிள்ளைகளுடைய பாடல், அதற்கு பிறகு வாலிப பிள்ளைகளுடைய நிகழ்வு, அதற்கு பிறகு மீண்டும் நாங்கள் நிறைவாக இதை செய்து முடிப்போம். ஆகவே பொறுமையோடு, சந்தோஷத்தோடு, மகிழ்ச்சியோடு, எந்த ஒரு சிந்தனையும் எந்த ஒரு படபடப்பும் உங்களுக்கும் இருக்க வேண்டாம், எங்களுக்கும் நாங்கள் பயப்பட தேவையில்லை இல்லைங்களா? நல்லா ஃப்ரீயாக சந்தோஷமாக பாடலாம். வாங்க இப்போ வந்து நில்லுங்க, கிராமமாக நில்லுங்க, அழகாக நில்லுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. நம்ம குடும்பம் எல்லாம் ஓர் குடும்பம், ஒரே வேதம், ஒரே தேவன்.
மீட்க வந்த எங்கள் மன்னவரே, விண்ணிலே வாழ்வை தர விண்ணை துறந்தவரே, மன்னவர் மீட்க வந்த எங்கள் மன்னவரே, விண்ணிலே வாழ்வை தர விண்ணை துறந்தவரே, எங்கள் ராஜாதி ராஜனேசுவே, நீரில்லாமல் வாழ்வு இல்லையே, எங்கள் ராஜாதி ராஜனேசுவே, நீரில்லாமல் வாழ்வு இல்லையே. பாலகனாக வந்தவரே, பரிசுத்த வாழ்வை தந்தவரே, பாலகனாக வந்தவரே, பரிசுத்த வாழ்வை தந்தவரே, இருளின் ஒளியாய் வாழ்வின் வழியாய் உலகில் வந்த ராஜனே, இருளின் ஒளியாய் வாழ்வின் வழியாய் உலகில் வந்த ராஜனே, எங்கள் ராஜாதி ராஜனேசுவே, நீரில்லாமல் வாழ்வு இல்லையே, எங்கள் ராஜாதி ராஜனேசுவே, நீரில்லாமல் வாழ்வு இல்லையே. எங்களை மீட்க வந்தவரே, உம்மையை பலியாய் தந்தவரே, எங்களை மீட்க வந்தவரே, உம்மையை பலியாய் தந்தவரே, இருளின் ஒளியாய் வாழ்வின் வழியாய் உலகில் வந்த ராஜனே, இருளின் ஒளியாய் வாழ்வின் வழியாய் உலகில் வந்த ராஜனே, எங்கள் ராஜாதி ராஜனேசுவே, நீரில்லாமல் வாழ்வு இல்லையே, எங்கள் ராஜாதி ராஜனேசுவே, நீரில்லாமல் வாழ்வு இல்லையே. நம்முடைய ஆண்டவர் இல்லாமல் வாழ்வு இல்லை. நம்முடைய ஆண்டவர் பிறந்திருக்கிறாராகவே பாட்டு பாடுங்க. நம்முடைய தேவன் பிறந்திருக்கிறாராகவே அந்த பாட்டோடு சேர்த்து கைத்தாளத்தை போடுங்க. ஆனந்த ராகங்கள் பாடுங்கள், ஆர்ப்பரித்து பாடலை கொண்டாடுங்கள் என்ற பாடலை தொடர்ந்து நாம் பாடுகிறோம்.
பாடுங்கள் நம் தேவன் பிறந்தார், கைத்தாளம் போடுங்கள், இயேசு பிறந்தார். பாட்டு பாடுங்கள் நம் தேவன் பிறந்தார், கைத்தாளம் போடுங்கள், ஆனந்த ராகங்கள் பாடிடுங்கள், ஆர்வரித்து பாலகன் கொண்டாடுங்கள், ஆனந்த ராகங்கள் பாடிடுங்கள், ஆர்வரித்து பாலகன் கொண்டாடுங்கள். ஏசாயா திருவாக்கு நிறைவேறவே, ஈசாயின் அடிமரம் துளித்ததுவே. ஏசாயா திருவாக்கு நிறைவேறவே, ஈசாயின் அடிமரம் துளித்ததுவே. ஏழையாக அவதரித்தார், தாழ்மையாக வந்துதித்தார். ஏழையாக அவதரித்தார், தாழ்மையாக வந்துதித்தார். பாரெங்கம் சந்தோஷம் பெருகிடவே, இந்த பாரெங்கம் சந்தோஷம் பெருகிடவே, இயேசு பிறந்தார். பாட்டு பாடுங்கள் நம் தேவன் பிறந்தார், கைத்தாளம் போடுங்கள். ஏவாளால் பிறந்திட்ட சாபம் நீங்க, ஏகமாய் பூமியில் பாவம் தீர்க்க. ஏவாளால் பிறந்திட்ட சாபம் நீங்க, ஏகமாய் பூமியில் பாவம் தீர்க்க. பாலகனா பானவரே, பாரினிலே அவதரித்தார். பாலகனா பானவரே, பாரினிலே அவதரித்தார். பாரெங்கம் சமாதானம் பெருகிடவே, இந்த பாரெங்கம் சமாதானம் பெருகிடவே, இயேசு பிறந்தார். பாட்டு பாடுங்கள் நம் தேவன் பிறந்தார், கைத்தாளம் போடுங்கள், இயேசு பிறந்தார். பாட்டு பாடுங்கள் நம் தேவன் பிறந்தார், கைத்தாளம் போடுங்கள், ஆனந்த ராகங்கள் பாடிடுங்கள், ஆர்வரித்து பாலகனை கொண்டாடுங்கள், ஆனந்த ராகங்கள் பாடிடுங்கள், ஆர்வரித்து பாலகனை கொண்டாடுங்கள். நம்முடைய ஆண்டவர் எங்க பிறந்தாருங்க? பெத்லகேம்ல என்னும் ஊர்ல பிறந்தார். சிட்டில பிறகு இல்லைங்களா, ஊர்ல கிராமத்துல பிறந்தார். அந்த கிராமிய நடையில எப்படி ஆண்டவரை அவருடைய பிறப்பை வர்ணிச்சு பாடுவாங்களோ அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பாடல். அழகா நீங்க கைத்தட்டி ரசித்து பாடலாம். அப்படியே ஸ்டிஃபா உட்கார வேண்டியதில்லை, தாராளமா நம்பி விட தானே. யார் பார்க்க போறா? ஆண்டவர் தான் பார்க்க போறாரு. அந்த கைத்தட்டி சந்தோஷமா பாடுங்களேன். பெத்லகேம் ஊரில் இயேசு சுவாமி பிறந்தார், பச்சிலமாம் பாவத்துக்கு பாலகன் பிறந்தார்.
ராசாவை கருத்தில் வச்சு பாடு, அஞ்சி கட்ட சுருதி வச்சு பாடு, பிஞ்சி ராசாவை கருத்தில் வச்சு பாடு பாடு பாடு. பெத்தலென ஊரில் சாமி பிறந்தா, பச்சிலைய பாவத்துக்கு பாலன் பிறந்தா. நல்ல வழி சொல்ல இங்கு நாதன் பிறந்தா, நம்மெல்லாம் நல்லவன் மாத்த பிறந்தா. நல்ல வழி சொல்ல இங்கு நாதன் பிறந்தா, நம்மெல்லாம் நல்லவன் மாத்த பிறந்தா. வேற்றுமையை மறந்திடணும், ஒற்றுமையை வாழ்ந்திடணும். வேற்றுமையை மறந்திடணும், ஒற்றுமையாய் வாழ்ந்திடணும். உலகம் முழுதும் ஒரு குடும்பம், ஒருவன் தேவன் ஒன்றே வேதமே. பெத்தலெனும் ஊரில் சாமி பிறந்தா, பச்சிலையும் பாவத்துக்கு பாலன் பிறந்தா. நஞ்சி உன்ன நெஞ்ச நிலமாக்க பிறந்தா, பஞ்சி போல பாவி மன மாற்ற பிறந்தா. நஞ்சி உன்ன நெஞ்ச நிலமாக்க பிறந்தா, பஞ்சி போல பாவி மன மாற்ற பிறந்தா. கஞ்சி தினம் தர பிறந்தா, கஞ்சமான வேலன் பிறந்தார். கஞ்சி தினம் தர பிறந்தா, கஞ்சமான வேலன் பிறந்தா. தெரிஞ்சி காட்டி புரிஞ்சி பூவா தெரிஞ்சி வந்த தேவ பாலனா. பெத்தலெனும் ஊரில் சாமி பிறந்தா, பச்சிலைய பாவத்துக்கு பாலன் பிறந்தா. பெத்தலெனும் ஊரில் சாமி பிறந்தா, பச்சிலைய பாவத்துக்கு பாலன் பிறந்தா. அஞ்சி கட்ட சுருதி வச்சு பாடு, பிஞ்சி ராசாவை கருத்தில் வச்சு பாடு, அஞ்சி கட்ட சுருதி வச்சு பாடு, பிஞ்சி ராசாவை கருத்தில் வச்சு பாடு பாடு பாடு. பெத்தலெனும் ஊரில் சாமி பிறந்தா, பச்சிலைய பாவத்துக்கு பாலன் பிறந்தா. அடுத்து நம்முடைய பிள்ளைகள் சிறப்பாக ஆண்டவருடைய சத்தியத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே பாடலாக அவர்கள் பாட இருக்கிறார்கள். சரியா எனக்கு தெரியல, பிதா குமாரன் பரிசுத்தாவே பேசிட்டு இருந்தாங்க. என்ன பண்றது அப்படிதானே பேசி என்ன இந்த பாண்டத்தை நம்ம அழகா படிச்சோம், நம்ம சாயல படிச்சோம், ஆனா இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு வேதப்பட்டார் ஆண்டவர். எப்படி அவங்களை மீட்டெடுக்கிறது அப்படின்னு. அப்போ பிதா கவலைப்படும் போது தன்னுடைய குமாரன், ஏன் கவலைப்படுறீங்க, நான் இருக்கேன் அப்படின்னு அவர் வர்ற மாதிரி அழகான இந்த பாடல் வேதநாயகர் சாஸ்திரி அவருடைய பாடல். அவர் பிள்ளைகள் அதை பாட இருக்கிறார்கள். அந்த பாடல் வழியாக அந்த சத்தியத்தை கேட்டு நாம் ஆண்டோடைய சத்தியத்தை அறிந்து ஆண்டோர் நாமத்தை மகிழ்ச்சி. பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய
மூவர் ஒன்றான தெய்வத்திற்குள்ளே ஒரு ஆலோசனை கூட்டமானது நடந்ததாம். அப்பொழுது பிதாவாகிய தேவன் ஒரு கேள்வியை எழுப்பினாராம். நாம் மனுமக்களை செம்மையானவர்களாக உண்டாக்கினோம், ஆனால் அவர்களோ பாவம் செய்து தங்களை தாங்களே கெடுத்து கொண்டார்களே, இவர்களை எப்படி மீட்பது என்கிற கேள்வியை எழுப்பினார். அப்பொழுது பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவானவர் சொன்னாராம், இதற்கோ இந்த யோசனை சுவாமி, மனுவேல், நான் இருக்க நான் போகிறேன், என்னை அனுப்பும், நான் போய் பாவத்தின் கீழாய் பிசாசுக்கு அடிமையாயிருக்கின்ற அந்த மனுகுலத்தை மீட்டு ரட்சிப்பேன் என்று சொல்லி அவர் சபதம் கூறி பரலோகத்தை விட்டு பூலோகத்திற்கு இறங்கி வந்தாராம். அந்த தோரணையிலே தான் சாஸ்திரியார் இந்த பாடலை இயற்றினார். இந்த பாடல் அவர் இயற்றிய ஆர்நாதிந்தம் என்கிற புஸ்தகத்திலே உள்ள பாடல். இதற்கோ இந்த யோசனை சுவாமி, மனுவேல் நான் இருக்க, மனுவேல் நான் இருக்க, இதற்கோ இந்த யோசனை சுவாமி. வதக்கிறேன் வேதாளத்தை, உதக்கிறேன் அலங்கத்தை, புதக்கிறேன் நரகத்தில் சிதக்கிறேன், அதற்கென இதற்கோ இந்த யோசனை சுவாமி. மனுவேல் நான் இருக்க, மனுவேல் நான் இருக்க, இதற்கோ இந்த யோசனை சுவாமி. துடுக்காய வேனில் வந்து நுடுக்காய வாழைத்த மண்டன், சமத்துருவம் உடுப்பை எடுத்துக்கொண்டு மடிப்பை கெடுத்தவளும் இண்டன், பொல்லாவிடங்கன் வடங்கண்ணின் வஞ்சகத்தின் வீடுகாய் நீந்த சொன்ன சண்டன், இவன் தரத்தை இடுப்பை தகத்தொடைக்க பிடிப்பை நுரையும் பண்ணி கொண்டன், உத்தரந்த நான் பிடிப்பை நர நரன்னு இடுப்பை ஒரு நொடியில் மடிப்பை பழகி பழி முடிக்க நலகதோ, இதற்கோ இந்த யோசனை சுவாமி. மனுவேல் நான் இருக்க, மனுவேல் நான் இருக்க, இதற்கோ இந்த யோசனை சுவாமி. துடுக்காய வேனில் வந்து நுடுக்காய வாழைத்த மண்டன், சமத்துருவம் உடுப்பை எடுத்துக்கொண்டு மடிப்பை கெடுத்தவளும் மெண்டன், பொல்லாவிடங்கன் வடங்கண்ணின் வஞ்சகத்தின் வீடுகாய் நீந்து சொன்ன சண்டன், இவன் தரதை இடுப்பை தகத்தொடைக்க பிடிப்பை நுரையும் பண்ணி கொண்டன், உத்தரந்த நான் பிடிப்பை நர நரன இடுப்பை ஒரு நொடியில் மடிப்பை பழிக்க பழி முடிக்க என்னால் ஆகாதோ, இதற்கோ இந்த யோசனை சுவாமி. வதக்கிறேன் வேதாளத்தை, உதக்கிறேன் அலங்கத்தை, புதக்கிறேன் நரகத்தில் சிதக்கிறேன், அதற்கென இதற்கோ இந்த யோசனை சுவாமி. மனுவேல் நான் இருக்க, மனுவேல் நான் இருக்க, இதற்கோ இந்த யோசனை சுவாமி. காரணமோ மானிடர் கண் காட்சியோ சொல்லுகின்ற ஆரணமோ என்ன அதிசயமோ, பூரணமே ஆனதெல்லாம் செய்த அநாதியாயிருப்பதற்கு வானமோ மாட்டு குடல், வானமோ மாட்டு குடல், வானமோ மாட்டு குடல். வானம்
சரி நீ தனிப்பா சரி மப்பனி சனித மகரி பொன்ன யோசனை சுவாமி மனுவேல் நான் இருக்க மனுவேல் நான் இருக்க இதற்கோ இந்த யோசனை சுவாமி வானம் பூமியோ பராவரன் மாநிலரானது என்ன அதிசயம் இல்லைங்களா பாட்டு? என்ன அதிசயமா ஆண்டவர் இந்த உலகத்துல வந்தாரு. என்ன அதிசயம் சொன்னா இவங்களது ஒரு அதிசயம். ஏன்னா நேற்று இரவு தான் இவங்க பாட்டு பாடிட்டு நான் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க மெசேஜுக்கு என் பிள்ளைங்க 2 பேருமே அவங்க பாட்டுக்கு கத்துறாங்க. என்னக்கோ இந்த யோசனை சுவாமின்னு கத்துறாங்க. இது ரொம்ப கஷ்டமான பாட்டு இல்லைங்களா? சாஸ்தியாருடைய பாட்டில் அருமையான சத்தியத்தை வெளிப்படுத்துகின்ற பாடல்கள். பிள்ளைகள் மிகவும் தைரியத்தோடு வாஞ்சையோடு அழகாக பாடினாங்க. அந்த பிள்ளைகளுக்காக ஒரு மகிழ்ச்சி சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறாங்க. தொடர்ந்து பெரிய பிள்ளைங்க நம்முடைய திருச்செவனுடைய வாலிய பிள்ளைகள் ஒரு சிறப்பான நிகழ்வை நம் முன்னாடி நடத்திருக்கிறாங்க. இப்பொழுது ஒரு சிறு குழு நாடகம்.
வாலிபர்கள் ஒரு சிறு குழு நாடகம் நடித்து காட்டுவார்கள். ஏய் தம்பி போங்கடா. நம்ம வந்தால் சில கொஷின்ஸ் கேட்போம், பரவாயில்லையா? கொஷன்ஸா? சரி பரவாயில்ல போங்கடா. ஏய் பரவாயில்லையாண்டா வாடா. கொஷின் கேட்டால் சில பேர் கஷ்டமாக இருக்கும், கோவம் வரண்டா. கஷ்டம் கோவம் தானே வட்டம் விடு. குத்தோண்டா அவங்களுக்கு. ஏய் குத்துட்டான் வரா. ஆன்டி இண்டியன்னுவாங்க. நீ என்னடா ஆன்டி இண்டியன் ஆன்டி அங்கிள்னு வாடா. மூஞ்சி திருப்பின்னு போவாங்கடா. ஐயோ நீ என்னடா மூஞ்சி திருப்பின்னு போட்ட வரா. சரி அதுக்காக அவங்க மூஞ்சி திருப்பிக்கிறாங்கன்னு நம்ம கொஷின் கேட்காமல இருக்க முடியும். சரிவா பார்ப்பலாம். சரி கொஷின் கேட்கறதுன்னு முடிவாயிடுச்சு. யாரை பற்றி கேட்கலாம்? யாரை பத்தி? யாரை பற்றி கேட்குறது? நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன், நீ ஃபிக்ஸ் ஆகிட்டியா? நானே டபுள் ஃபிக்ஸ். சரி சொல்லு பார்க்கல. நீ சொல்லு. ஏய் சிம்பிள்டா. சரி நீயே சொல்லு. நான் சொல்லு நீயே சொல்லு. சரி 2 பேரும் சொல்லனா வேறு யார் சொல்லுவாங்க? அவங்க சொல்லுவாங்க. அவங்க எப்படிடா சொல்லுவாங்க? ஒரு க்ளூ கொடுப்போம், கண்டுபிடிக்கிறவங்களுக்கு ஒரு gift கொடுப்போம். ஏய் இக்கிட்டே ஒரே கிஃப்ட் தரேன். ஒருத்தருக்கு தான் கொடுப்போம். சரிடா. ஃபஸ்ட்டு க்ளூ, நான் ஒரு கார்பெண்டர். நான் யார்? தப்பு. நான் ஒரு கலிலியன். நான் யாரு? கலிலியன். ஃபஸ்ட்டு நியூ டெஸ்ட்மெண்ட் ஃபஸ்ட்டு சாப்டரில் அதிகமாக பேசப்பட்டிருக்கோ அவர் ஒரு அப்போஸ்தல். தப்பு. தப்பு தப்பு தப்பு. யார் சொன்னாங்கன்னா? சரி யாருக்கும் தெரியலையா? ஆன்சர் தாமஸ். அவர் ஒரு ட்வின்னாக இருந்தார். ஸோ டிலே பண்ணாமல் லெட்ஸ் வெல்கம் தாமஸ். நீங்கள் தானே என்ன கூப்பிட்டீங்க? எனக்கு என்னம்மா டவுட்டாக இருக்கு. நாங்கள் தான் உங்களை கூப்பிட்டோம். நாங்கள் கூப்பிட்டோன்னு எங்களுக்கு எந்த டவுட் இல்லை. உங்களுக்கு என்ன டவுட் இருக்கா? இல்லை எனக்கு டவுட் இருந்துச்சு, அதுதான் கேட்டேன். நீங்கள் தானே என்ன கூப்பிட்டீங்க? இவரை நான் அப்படியே ஆரம்பிச்சிட்டேன். தாமஸ் மாதிரி இல்லைடா. நீங்கள் தாமஸா? ஆமாம் நான் தாமஸ்ன்றது எனக்கு ஒரு சந்தேகமாக இல்லை. உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கா? இல்லை இந்த ஹேர் ஸ்டைல் பார்த்தா டவுட்ஸாக இருக்குது. இதுவா? இது ஏசு கிறிஸ்து உயிர் தெழுந்தப்ப வெட்டின முடிப்பா இது. இன்னும் வெட்டலாம இருக்கிறான் அப்படியே. இப்போ வெட்டின முடியாண்டா. ஐயோ சரி இதெல்லாம் இருக்கட்டும். என்ன எதுக்கு இப்போ இங்கே கூப்பிட்டீங்க? இல்லை உங்களை சில கொஷின்ஸ் கேட்கணுமா? அதுக்கு கொஸ்டின்ஸா? சரி கேளுங்க. எதுக்கு இந்தியா வந்தீங்க நீங்கள்? நான் எதுக்கு இந்தியா வந்தேன்னா ஏசு கிறிஸ்துவோட ஊழியத்தை பண்ண வந்தேன் நான். அப்படி என்னதான் பண்ணீங்க இந்தியாவில்? நான் இந்தியாவில் வந்த உடனே 40 ஜூஸை வந்துட்டு அப்போ 3000 இந்தியாவை வந்துட்டு நான் கிறிஸ்துவுக்குள்ளே எடுத்துன்னு வந்தேன். ஓ சூப்பர். என்ன சொன்னேன் இப்போ? இல்லை எதுக்கு இவ்வளோ இந்த கேள்விங்க கேட்டேன்னு இருக்கீங்க? புரியல. இல்லை நீ ஏசப்பாவே டவுட் பட்டீங்கல்ல, அதனால தான் உங்களை கேட்கறதுல என்ன தப்பு? கரெக்டு தான். நான் இயேசு கிறிஸ்துவே சந்தேகப்பட்டதா, அதை நான் நியாயப்படுத்த விரும்பலை. ஆனால் நான் வாழ்ந்த கிறிஸ்துவ வாழ்க்கையை இதுக்கு முன்னாடி யாராச்சும் வாழ்ந்துருக்காங்களா? இல்லை இப்போ யாராச்சும் வாழ்ந்துட்டு இருக்காங்களா? சரி இல்லைன்னா வாழத்தான் முடியுமா யாராச்சும்? ஏன் இல்லை நான் இருக்கேன். கமான் கமான் யூ கேன் டு இட். உங்களுக்கு ஒரு சரியான போட்டி கெடுத்திருக்காங்க. ஏன் யாராலும் வாழ முடியாது?
இல்லை. இப்போ நான் சொல்லணுமா வேணாமா? கொஞ்சம் தள்ளி போங்க. சொல்ல விடுங்க ஃபர்ஸ்ட். ஏன் ஏன் இல்லை, நான் இருக்கேன். நான் வர சர்ச்சுக்கு போறேன். நீங்க போறீங்களா? சர்ச்சை நான் கட்டியிருக்கேன். ஆன்சர் இல்லையா? நான் வந்துட்டு டெய்லி டிவியில் ப்ரீச் பார்க்குறேன். நீங்கள் பார்க்குறீங்களா? டிவினா என்ன? அப்போ இல்லை, நான் ப்ரீச்சே பண்ணியிருக்கேன். நான் கிறிஸ்மஸ் ஆச்சுன்னா புது ட்ரெஸ் போட்டுன்னு 5 மணிக்கு சர்வீஸ் அட்டன் பண்ணுறேன். நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? என்ன புதுசாக என்ன? இந்த லென்த் டேஸில் 40 நாள் நான் நான்வெஜ்ஜே தொடாமல் இருந்திருக்கேன். உங்களால் இருக்க முடியுமா? என்ன லென்த்து என்னென்னமோ கேள்வி கேட்டீங்க, ஏதோ புரிய மாட்டேங்குது. சரி, என்னை பற்றி இவ்வளோ தெரிஞ்ச மாதிரி நிறைய கேள்வி கேட்டீங்க, நிறைய விஷயம் சொன்னீங்க. ஆனால் நான் வாழ்ந்த மாதிரி யாரோ வாழ்ந்துருக்கிறதுக்கு நான் பார்க்கல. சரி, நான் ஒரு தடவை சந்தேகப்பட்டதுக்கே என்னை வந்துட்டு இவ்வளோ கேள்வி கேட்டீங்க. ஆனால் ஒரு வாட்டியும் இயேசு கிறிஸ்துவே சந்தேகப்படுங்க நிறைய பேர் இருக்காங்க. இவங்களுக்குள்ளே எவ்வளோ தோமா இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்குள்ளே எவ்வளோ தோமா இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? இந்த கேள்வியோட நான் வந்துட்டு எல்லாரையும் விட்டு போகிறேன். உங்களுக்குள்ளே எவ்வளோ தோமா இருக்காங்க நீங்கள் கண்டுபிடிங்க. இயேசு கிறிஸ்துவ சந்தேகப்படுற ஒவ்வொருத்தவங்க இங்கே தோமாங்க தான். அப்போஸ்தலனாகிய தோமாவை பற்றி நம்மில் சிலர் அறியாத காரியங்கள். தோமா என்பதின் அர்த்தம் இரட்டையன், ஆங்கிலத்தில் ட்வின் என்று அழைப்பார்கள். திதிமு என்பது அரேபியன் மொழியில் இரட்டையன் என்று பொருள்படும். தோமாவை குறித்து மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் சுவிசேஷங்கள் மற்றும் அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. தோமாவிற்கு பிரிய அறியப்படாத இரட்டை சகோதரர்கள் உண்டு. அதை பற்றி யோவான் 21:2 சீமோன் பேதுரு, திதிமு, தோமா என்னப்பட்ட கலிலேய நாட்டில் உள்ள கானான் ஊர்களில் நத்தேலியன், சபேதியா குமாரன் என்று நமக்கு தெளிவாக இருக்கிறது. தோமாவை பற்றி புதிய ஏற்பாட்டில் 15 முறை எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய தோமா பார்த்தியா, பரிஷியா, இந்திய ஆகிய தேசங்களில் சுவிசேஷம் அறிவித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து லாசருவை உயிரோடு எழுப்பின போது கண்ணால் பார்த்தவர். முதலாவது தோமாவை குறித்து மத்தேயு 10:3 எழுதப்பட்டிருக்கிறது. இறைவாக தோமாவை குறித்து அப்போஸ்தலர் 1:13 அறியப்பட்டிருக்கிறது. இரண்டாவது யோவான் 20:27 பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளாய் பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவ்விசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு என்றார். இங்கே அவர் மனிதர்களுக்கு உண்டாகும் சந்தேகம் என்ற சுழலில் சிக்கி தவித்த போது தேவன் அவரை மறுதளிக்கவில்லை. ஏனென்றால் கிறிஸ்து அவரை கடிந்து கொள்ளவில்லை. இங்கே 2 காரியங்கள். ஒன்று, யோவான் 11:16 அப்பொழுது திதிமு என்னப்பட்ட தோமா மற்ற சீஷர்களை நோக்கி அவரோடு கூட மரிக்கும்படி நாம் போவோம் வாருங்கள் என்றான். இங்கே தோமா கிறிஸ்துவுக்கு மரண பரியந்தம் விசுவாசமாய் இருந்தார் என்று அறியலாம். சீஷர்கள் எல்லாரும் பூட்டின அறைக்குள்ளே கிறிஸ்துவை கண்டனர், தோமாவை தவிர. நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டிய நிகழ்வுகள். மரியம் மற்றும் பலர் கல்லறையில் தேவ தூதர்களை கண்டனர்.
கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அற்புதமாக அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. இதை யோவான் 20:28 தோமா அதற்கு பிரதியுத்திரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான் என்று தேவனை கண்டதும் கூறினதை பார்க்கலாம். இதனால்தான் என்னவோ தோமா கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை சந்தேகப்பட்டிருக்கலாம். அவர் சீஷர்களை கூறினதை சந்தேகப்பட்டார். அவர் ஒருபோதும் தேவனை கிறிஸ்துவின் சந்தேகப்படவில்லை. கிபி 52 தோமா இந்தியாவுக்கு வந்தார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தென்னிந்தியாவுக்கு வந்தார். தோமா சந்தேகக்காரன் என்பது நம் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அவர் தேவனுக்கு மரணத்திலும் பாழிலும் கிறிஸ்துவுக்கு உண்மையாக இருக்கிறார் என்று நம் எல்லோருக்கும் இல்லை எத்தனை பேருக்கு தெரியும்? அதேபோல ஊழியம் செய்து வந்ததினால் அவர் மேலே கோபம் கொண்ட அந்நியர்கள் அவரை கொன்று போட்டனர். அவர் வந்தும் 40 யூதர்களையும் 3000 இந்தியர்களையும் கிறிஸ்துவுக்கு அழைத்து வந்தார். நாம் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கும் தூய தோமா ஆலயமும் அவர் மரண பரியந்தமும் கிறிஸ்துக்கு உண்மையாக இருந்தார் என்பதையும் அவர் தேவனுக்கு உண்மையாக ஊழியம் செய்ததையும் அறியலாம். அதற்கு வரலாற்று சான்றாக தாமஸ் மவுண்ட் என்ற இடத்தில் இருந்தவரும் அவர் கொண்ட இடத்திலே ஆலயம் எழுப்பப்பட்டிருக்கிறது, கட்டப்பட்டிருக்கிறது. இனி இங்கும் தோமாவை சந்தேக தோமா என்று நாம் அழைக்கப் போகிறோமா? இல்லை என்றால் அவர் ஊழியத்தை கனப்படுத்த போகிறோமா? ஆண்டுடைய அப்போஸ்தலர் ஒருவனான தோமா அவர்களுடைய வாழ்வை அழகாய் நகைச்சுவையோடு அதை நமக்கு சொல்லி நிறைவாக நாம் சிந்திக்கின்ற வகையிலே தோமாவை சந்தேகத்தின் தோமாவாக நாம் பேசிக்கொண்டு பிரசங்கித்து கொண்டிருக்க போகிறோமா, அல்லது அவருடைய ஊழியத்தை போல சந்தேகிக்கிறது தப்பு இல்லை இல்லைங்களா? தப்புங்களா? சந்தேகப்படுறது தப்பாமா? ஏதோ ஒன்றுமா சந்தேகப்பட தப்பு இல்லைங்க. மனுஷராக இருந்தாலும் சரி, ஆண்டவரை கூட சந்தேகப்பட தவறில்லை. ஆனால் அந்த சந்தேகத்திலிருந்து தெளிவு வந்த பிறகு நாம் அதற்கென்று உண்மையாய் நாம் நிற்கின்ற மக்களாக, அதுதான் நம்முடைய அப்போஸ்தலனாகிய தோமா சந்தேகப்பட்டார். ஆனால் அதற்கு பிறகு தெளிவடைந்தவராய் இரத்த சாட்சியாக ஆண்டவருக்கென்று அவர் வாழ்ந்து மரித்தார். குறிப்பாக நம்முடைய தேசத்திற்கே வந்தார். நம்முடைய அண்டை நாடான தமிழ்நாட்டிலே வந்து அவருடைய வாழ்வு முடிவடைந்தது. எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய நாமத்தை கொண்டிருக்கின்ற திருச்சபையிலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். ஆகவே சந்தேகத்தோடே நாம் இருந்து விட்டு போகாது. படிக்கலாம் இப்படியே இருப்பேனா, இல்லை நல்லா வாழ்வேனா, என் குடும்பம் இப்படியே இருக்குமா, அது சந்தேகத்தோடு இருந்துடாதீங்க. தோமா திருச்சபை மக்களே, தொடர்ந்து விசுவாசத்தோடு பிள்ளைகள், வாரிய பிள்ளைகள், இந்த திருச்சபையுடைய தூண்கள் நமக்கு ஒரு நல்ல ஒரு அப்போஸ்தலனுடைய வாழ்வை முன்வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நம்முடைய வாழ்வு கிறிஸ்து பிறப்பின் காலங்களிலே தூங்கும்படியாக, தொடர்ந்து அப்படியாக வாழும்படியாக தொடர்ந்து நாளிலே திருச்சபையின் பாடத்தை செயலாளர்கள் வாசிக்கேற்போம். ஏசியாத்திற்கு விளம்பின ஆண்டுடைய பிறப்பின் அந்த வார்த்தைகளை வாசி. ஐசாயா 9ஆம் அதிகாரம் வசனங்கள் 2 முதல் வாசிக்க கேட்போம். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கும் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டுகிறது போலவும் கழிக்கிறது போல் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள். மீதியான நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளின் மேலிருந்த மிலாற்றையும் அவர்கள் ஆலோட்டியின் கோலையும் முறித்து போட்டீர். அமளியா யுத்தம் பண்ணுகிறவருடைய ஆயுத வர்க்கங்களும் இரத்தத்தில் புரண்ட உடுப்பும் அக்கினிக்கிரையாக சுட்டெரிக்கப்படும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார்,
நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்துக்கும் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும் என்பது. பிரசங்கம் இல்லைங்க, சின்ன ஒரு சிந்தனைக்குரிய காரியத்தை முன்பதாக வைக்க ஆசைக்கின்றேன். ஒருவர் மீது அன்பு இல்லாமல் நாம் அவருக்கு பரிசையோ மற்ற காரியத்தை கொடுக்கலாம். ஆனால் கொடுக்காம அன்பு பாராட்ட முடியாது இல்லைங்களா? ஆமாம் தானே? அன்பு இல்லாமல் கொடுக்கலாம், ஆனால் கொடுக்காம என்ன செய்ய முடியாது? அன்பு பாராட்ட முடியாது. ஆகவேதான் நம்முடைய பிதா நம் மீது வைத்த அன்பு எதை கொடுக்க முடியாது செஞ்சாருங்க? எந்த அதிகாரம், எந்த வசனம்? சின்ன சிறு பிள்ளையிலிருந்து அறிந்து கொண்ட ஒரு சத்தியம். யோவான் 3:16. தேவன் சொல்ல எல்லாம் சேர்ந்து சொல்லலாம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவர்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்ப அவருடைய அன்பு எப்படி வெளிப்படுத்துறாருன்னா, தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து வெளிப்படுத்தினார். நமக்கு மிகவும் தேவையான ஒன்று விஞ்ஞானி தான் அப்படின்னு அவர் நினைச்சிருந்தாருன்னா ஒரு நல்ல ஒரு விஞ்ஞானி அனுப்பியிருக்கலாம், ஒரு நல்ல சயின்டிஸ்ட் அனுப்பிச்சிருக்கலாம். நமக்கு ஒரு நல்ல சரீர ஆரோக்கியம் தான் தேவை அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா நினைச்சிருந்தாருன்னா அவரு ஒரு நல்ல ஒரு மருத்துவரை, நல்ல ஒரு டாக்டரை அனுப்பியிருக்கலாம். இல்லை நல்ல ஒரு குடும்பத்தில் நாம் வாழக்கூடிய ஒரு பெரிய கட்டடம், ஒரு வீடு, ஒரு மாளிகை போன்ற ஒரு காரியம் தான் நமக்கு தேவை அப்படின்னு அவர் நினச்சிருந்தாருன்னா என்ன யார் அனுப்பியிருக்கலாங்க? ஒரு நல்ல பொறியியலாளரை, என்னங்க இன்ஜினியரை அமைச்சிருக்கலாம். ஆனால் அவர் நமக்கு எது தேவை நினைச்சாருன்னா நம்ம மீட்டெடுக்க வேண்டும். பாவத்திலே விழுந்து போன இந்த மானுடத்தை, மனுக்குலத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்பதை அவர் அறிந்ததினால்தான் மீட்பரை நமக்காக அனுப்பினார். ஆகவே நம்முடைய மீட்பரும் கூட நம்மை மீட்டெடுத்து பாவத்திலிருந்து நம்மை மகிமையாய் ரட்சித்தவராக தொடர்ந்து அந்த இரட்சகர் கொடுத்த அந்த ரட்சிப்பின் வாழ்வை நாம் வாழும்படியாக அவருடைய பிரசுரத்தினாலே அவர் கொடுத்த சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் நாம் கொண்டு வாழும்படியாக இந்த கிறிஸ்து பிறப்பின் காலத்திலே இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கின்ற அனைத்து குடும்பத்தின் மக்களுமாய் வர தடையாய் ஏற்பட்டு இல்லங்களில் இருக்கின்ற உங்களுடைய குடும்பத்தின் மக்களுக்குமாய் இந்த கிறிஸ்து பிறப்பின் காலம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு காலமாக, கிறிஸ்துவை மையப்படுத்தி கொண்டாடக்கூடிய ஒரு கிறிஸ்துவின் பிறப்பின் கொண்டாட்டமாக, அன்பு நிறைந்த ஒரு கொண்டாட்டமாக, ஆவியானவர் நடத்தக்கூடிய ஒரு அழகான கொண்டாட்டத்தின் வாழ்வாக உங்களுடைய வாழ்வு இருக்கும்படியாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக திருச்சபையின் சார்பாக, பரிபாலன குழுவின் சார்பாக, திருத்துவ ஆண்டவரின் சார்பாக தொடர்ந்து இந்த கிறிஸ்து பிறப்பின் கொண்டாட்டமாக அன்பு நிறைந்த ஒரு கொண்டாட்டமாக, ஆவியானவர் நடத்தக்கூடிய ஒரு அழகான கொண்டாட்டத்தின் வாழ்வாக உங்களுடைய வாழ்வு இருக்கும்படியாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக திருச்சபையின் சார்பாக, பரிபாலன குழுவின் சார்பாக, திருத்துவ ஆண்டவரின் சார்பாக இப்படிப்பட்ட தொடர்ந்து இந்த கிறிஸ்து பிறப்பின் கொண்டாட்டமாக அன்பு நிறைந்த ஒரு கொண்டாட்டமாக, ஆவியானவர் நடத்தக்கூடிய ஒரு அழகான நித்தியமாய் இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்வு வெளிப்படுத்தக்கூடிய பாடச்சபையின் சார்பாக, பரிபாலன குழுவின் சார்பாக, கிறிஸ்துவ ஆண்டவரின் சார்பாக இப்படிப்பட்ட தொடர்ந்து அன்பு நிறைந்த ஒரு கொண்டாட்டமாக, ஆவியானவர் நடத்தக்கூடிய ஒரு அழகான தேவாதி தேவனே, மண்ணில் வந்து ஆண்டவனே, என்னை மீட்கவே உம்மை தந்தீரே என்று பாடுகிறார்கள். பரிபாலன குழுவிலே சார்பாக
தேவாதி